இலங்கையில் பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் வெகு விரைவில் கைது செய்யப்படவுள்ளதாக போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் அதிகாரியான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். பிரபல யூடியூப் செய்தி சேவை ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ජනාධිපතිවරයා ඉලක්ක කරගත්ත ප්‍රහාරයක් එල්ලවීමට සූදානම් වෙන ඒ සඳහා සැලසුමක් තියෙනවා කියන එක පිළිබඳව තොරතුරු ලැබිලා තියෙනවා. கொழும்பு கோட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்குமான விதவிதமான தெரிவுகள் ஒரே கூரையின் கீழ். ඒ තොරතුරු මත තමයි මේ විමර්ශනයක් යනවා දැන්. මොකද මම ඕකන් පිළිබඳව වැඩි කතා කරන්න ගියොත් ඒ මෙහෙමයි කියලා ඕක මම විස්තරාත්මකව කියන්න ගියොත් ඊට පස්සේ ඉදිරි සැකකරුවන් අත්අඩංගුවට ගන්න ඉන්නවා. ඊට පස්සේ ඒ වගේ දේවල් තව හොයන්න තියෙනවා. ඒකෙත් ලොකු බාධාවක් ඇති වෙන බව මම දන්නා පොලිස් නිලධාරියෙක් වශයෙන්. பாதாள உலக குழுக்களுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுடன் தொடர்புடைய பிரபல கட்சியை சேர்ந்த பலர் நேரடி தொடர்பு வைத்துள்ளனர். பாதாள உலக குழு உறுப்பினர்களால் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளது. இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களால் புலனாய்வு பிரிவிற்கு பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன. இது தொடர்பில் முக்கிய பல தகவல்களை தற்போது வெளியிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான தகவல்களை வெளியிட்டால் கைது செய்யப்படவுள்ள பிரபல அரசியல் தலைமை தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு ஏற்படும். பாதுகாப்பு படை பிரிவு அல்லது போலீஸ் அதிகாரியின் உடையில் வரும் மர்ம நபர்களால் ஜனாதிபதி கொலை செய்யப்படலாம் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாதாள குழு உறுப்பினர்களுடன் அரசியல்வாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளமை அண்மையில் கைது செய்யப்பட்ட மனம்பேரி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கெஹல்பத்ர பத்மே மற்றும் நகர பிதாவான எரங்க சேனாரத்ன துபாயில் ஒன்றாக நீச்சல் தடாகத்தில் குளிக்கும் புகைப்படங்கள் என்னிடம் உள்ளது. தங்காலையில் மிகப்பெரிய அளவில் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஐஸ் போதைப் பொருள் மீட்பின் போது 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் மா அதிபருடன் பாதாள உலக குழுவிற்கும் இடையில் தொடர்புகள் காணப்பட்டது. எனினும் தற்போது அவ்வாறு இல்லை என்பதனையும் காண முடிகின்றது. தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பாதாள உலக குழுவிற்கு எதிராக உள்ளது. இதனால் எடுக்கப்படும் நடவடிக்கையே பாதாள குழுக்களை அழிக்கக்கூடியதாகும். இவ்வாறான சூழலில் நாட்டின் பிரதான தரப்பு தலைவர் ஒருவர் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்படவுள்ளார். இதன் காரணமாக முன்னாள் அரசியல்வாதிகள் ஒன்றாக இணைந்துள்ளனர். அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் தயாசிறி ஜெயசேகர போன்றவர்கள் கூறிய விடயங்களை நன்கு கவனித்தால் விடயம் புரியும் என அஜித் தர்மபால மேலும் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் போதைப்பொருள் கடத்தலுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு முக்கிய தொடர்பு இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்படையாக தெரிவித்திருந்த பின்னணியில் தற்போது போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் அதிகாரியான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் அஜித் தர்மபால இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் வலையமைப்பில் பாதுகாப்பு படையினருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் வெளிப்பட்டு வருவதால் யாரும் பீதியடைய வேண்டாம் என அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அரசியல்வாதிகள் போதைப்பொருள் வலையமைப்புடன் கொண்டிருந்த தொடர்புகளை தெரிவிக்குமாறு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் செய்தியாளர்கள் கோரிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ඔබ කලබල වෙන්නත් එපා. පරීක්ෂණ අංශ කලබලයකින් තොරව වැඩ කටයුතු කරගෙන යනවා. මේක එසේ මෙසේ වැඩක් නෙවෙයි. සෙල්ලමක්. ඒක සමහර ආරක්ෂක අංශ, සමහර දේශපාලන යාන්ත්‍රණය ඒවා තමයි පරීක්ෂණ වලින් එළිදරවමින් පවතින. ඉතින් ඔය සම්පත් මනම්පේරි අත්අඩංගුවට අරගත්තට පස්සේදී ඕ කරන හෙළිදරව් කිරීම විසින් දැන් සමහර අවි ආයුධ හොයා ගන්නවා. ඒ තොරතුරු මත කටයුතු කරමින් යනවා. ඔබට තිබෙන්නේ විශ්වාසයෙන් බලාගෙන ඉන්න, කලබල වෙන්න කිසිම දෙයක් නැහැ. මේකට තිබෙන දේශපාලන සම්බන්ධකම් ක්‍රමානුකූලව ඉදිරියේදී එළිදරව් වේවි. තව අත්අඩංගුවකින් ගණනාවක් සිදු වෙනවා. ඒ පරීක්ෂණ ක්‍රියාවලිය තුල අපිට තිබෙන්නේ
වන්නේ මේ ජාලය කොතරම් විහිදිලා තියෙනවද කියන එක මේ පරීක්ෂණ ඔස්සේ හොයාගන්න එක. சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது வெளிப்பாடுகள் மூலம் சில ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. மேலும் அந்த தகவல்களுக்கு அமைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். இதற்கான அரசியல் தொடர்புகள் எதிர்காலத்தில் படிப்படியாக வெளிப்படும். கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட மூவரை கைது செய்வதற்கு அவர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றிருந்த போது அவர் அங்கு இருக்கவில்லை. பெக்கோ சமனின் அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் மறைந்திருந்தனர். இதனால் இந்தோனேசிய போலீசாருக்கு அவர்கள் அனைவரையும் ஒருமித்து கைது செய்ய முடிந்தது. அச்சத்தில் அவர்கள் ஒன்று கூடியதால் தான் அனைவரும் ஒன்றாக சிக்கினர். அதேபோன்று தாம் கைது செய்யப்படுவோம் என்ற அச்சத்திலேயே சகல எதிர்க்கட்சியினரும் ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளனத்திலும் பங்கேற்றுள்ளனர். எந்தவொரு எதிர்க்கட்சியையும் ஒடுக்குவதற்கு நாம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசியலில் ஈடுபடும் அனைவரும் இந்த குற்றங்களுடன் எவ்வித தொடர்பும் அற்றவர்கள் என்றால் அனாவசியமாக அச்சமடைய தேவையில்லை. மாறாக இவற்றுடன் ஏதேனும் அரசியல் தொடர்புகள் இருந்தால் அவர்களை சட்டத்தின் முன் ஒப்படைப்பதே சிறந்ததாகும். எதிர்கால சந்ததியினர் பாதுகாக்கப்பட வேண்டுமெனில் இவற்றுடன் தொடர்புடைய அரசியல் தலையீடுகள் தொடர்பில் வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய எந்தவொரு அரசியல்வாதிக்கும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. அதற்காக ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்று தஞ்சமடைவதும் பிரயோசனமற்றது என்றார். ඉන්දුනීසියානු පොලිසිය කෙහෙල්බද්දර පද්මය ඇතුළු 3 දෙනෙක් අල්ලන්න ඇපාර්ට්මන්ට් එකට යනකොට මම හිතන්නේ එයා එතන හිටියේ නැහැ. තමන්ව අත්අඩංගු ගනී කියලා බයට ඒගොල්ලෝ ගිහිල්ලා බැකෝ සමන්ගේ ඇපාර්ට්මන්ට් එකේ නතරලා ඉඳලා තිබුණා. ඒක නිසා බැකෝ සමනුයි පද්මෙයි ඔක්කොම එක තැනකට අත්අඩංගුවට ගන්න ඉන්දුනීසියානු පොලිසියට හැකියාව ලැබුණා. ඉතින් මාත් කල්පනා කරා කොහොමද පස් දෙනාම එක තැනදී ගත්තේ කියලා. අර තමන් අත්අඩංගු ගන්නවා කියන බය දැනුණාට පස්සේදී කට්ටියම ගිහිල්ලා එක තැනක නතරලා ඉඳලා තිබුණා. ඇතිනේ. ඔව් අමතුමා මගේ ප්‍රශ්නෙට මම හිතන්නේ උත්තරයක් හම්බුනේ නැහැ. ඔබ ඇහුවේ UNP සමනුවට කට්ටිය ආපු එක ගැන. ඔව් බයට තමයි එතනට ආවේ. කිසිම විපක්ෂයක් මර්ධනය කරන කතාවක් අපිට නැහැ. මං හිතන්නේ ඒගොල්ලන්ගේ කතාවල කියවුණා නීතිය ක්‍රියාත්මක කරනවට බය එකතු වෙන්න ඕන කියලා. இதேவேளை அரசியல்வாதிகள் போதைப்பொருள் வலையமைப்புடன் கொண்டிருந்த உறவுகள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு வெளிப்படுத்தப்படும் எந்த பெயரும் நடைபெற்று வரும் விசாரணைகளில் இடையூறு விளைவிக்கும் என்பதால் தற்போது பெயர்கள் அறிவிக்க இயலாது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். උනාකෝරුවේ ශාන්ත කියලා පුද්ගලයෙක් සම්බන්ධයෙන් වාර්තා වෙලා තියෙනවා මේ මද්ද්‍රව්‍ය තොගේ අයිති කියලා. ඒ පුද්ගලයාගේ කලින් අපරාධ වාර්තා වෙලා තියෙනවද? කවුද ඒ පුද්ගලයා? ඔබට මීට කලින් කිව්වා වගේ මේ වැටලීම හා සම්බන්ධයෙන් කණ්ඩායම් කීපයක් පැති කීපයක් කරහා විමර්ශනයක් සඳහා යොමු වෙලා තියෙනවා. ඒ පිළිබඳ ඉදිරියේදී ඔබට මේ කවුද කියන පිළිබඳව අපිට අවබෝධයක් මහජනතාවට දෙන්නට හැකි වේ. பொதுக்கூட்டங்களில் பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சிக்கு கட்சியின் பொது செயலாளர் சாகர காரியவசம் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் தெரிவிக்கப்பட்ட திஸ்ஸ குட்டியாராச்சியின் சர்ச்சைக்குரிய கருத்து கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் கணிசமான கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது கட்சி தலைமைக்கு கடுமையான கண்டனத்தை வெளியிட தூண்டியுள்ளதாக சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மிகிந்தலை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் 2029 ஆண்டு நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாகும் நாளில் தான் உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதியாக இருப்பேன் என்று குட்டியாராச்சி தெரிவித்தார். කලාවව ආසනයට මිහිඳු හාමුදුරුවෝ ඇවිල්ලා ඉල්ලුවත් මම මේ දිස්ත්‍රික්කේ නායකයෙක් වෙලා ඉන්න තාක්කල් කලාවව ආසනේ මම කාටවත් සංවිධානය කරන්නේ නැහැ. අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ අභිමානය තැකෙන විදිහට අපි කරන්න ඕන. මොකද එයා ජනාධිපති වෙනකොට මේ රටේ නාමල් රාජපක්ෂ ජනාධිපති වෙච්ච දවසට මම මේ රටේ නිලනොල ජනාධිපති. මම එයාගේ ළඟම මිත්‍රයා ළඟම හිතවතා. හැබැයි ලංකාවේ වැඩිම ප්‍රතිශතයි අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ ජයග්‍රහණය කරනකොට අන්න එයාට ගිහිල්ලා කියන්න විතරයි තියෙන්නේ අනුරාධපුරේ මිනිස්සු එයාට සැලකුවා. பொதுஜன பெரமுன கட்சியில் நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு மேலே நாமல் ராஜபக்ஷ மாத்திரமே உள்ளார். நாமல் ராஜபக்ஷவிற்கு நெருங்கிய சகா மட்டுமன்றி நெருங்கிய ஆதரவாளனும் நான் தான். நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவர் உத்தியோகபூர்வமான ஜனாதிபதியாக பதவி வகிப்பார். நான் உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதியாக செயற்படுவேன் என்றும் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்திருந்தார். இந்த கூற்று சமூக ஊடகங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த
பின்னணியில் கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தொலைபேசி மூலம் இந்த எச்சரிக்கை அவருக்கு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளிக்கும் விதமாகவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி நாளை கட்சி அலுவலகத்திற்கும் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தமக்கு நீதி வேண்டி பிரதமர் காரியாலயத்துக்கு முன்பாக திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதனால் குறித்த பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளை நிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு உள்ளிட்ட பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறும் முத்துநகர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை கட்டுவலையிலிருந்து மீன்களை திருடுபவர்களுக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிப்போருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி திருகோணமலை உட்துறைமுக வீதியில் உள்ள மீன்பிடி திணைக்களத்தின் முன்பாக மீனவர்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். බොරු කරලා මේ මිනිස්සු ටික අඳගෙන මිනිස්සු රවට්ටගෙන ඉන්නවා. ඒ නිසා අපිට එතන මේ මිනිස්සුන්ගේ වගා කරන ඉඩම් ටික ඕන. ඒක ගැන අද තීරණයක් ගන්න ඕන. දැන් අද ජනාධිපතිතුමා නෑනේ. ජනාධිපතිතුමා රයිට්. අගමැතිතුමියත් එක්ක සාකච්ඡාවක් නිශ්චිත ඕන. සාකච්ඡාවක් නැත්නම් අද අනිවාර්යෙන් මෙතන යන්නේ නෑ. இதன்போது எங்கள் வாழ்வாதாரத்தை பறிக்காதீர்கள், கட்டுவலையில் களவு செய்யாதீர்கள், கட்டுவலைகளை சேதமாக்காதீர்கள் போன்ற கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். මම වසන්ත මුදලිගේ ජාතික විධායක සභික ජනාරගල ව්‍යාපාරය අද දවසේදී ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ මුත්තුනගර ගම්වාසීන් එක්ක තමයි අගමැති ලේකම් කාර්යාලය ඉස්සරහට ඇවිල්ලා අගමැතිතුමිය හම්බවීමේ අරමුණෙන් මේ විරෝධතාවය සංවිධානය කරලා තියෙන ගොවියොත් එක්ක. திருகோணமலை அரசடி சூசையப்பர் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கம் ஏற்பாடு செய்திருந்த குறித்த போராட்டத்தில் ஏனைய மீனவ சங்கங்களும் இணைந்து கொண்டு தங்களது ஆதரவையும் வழங்கியிருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரினை மீன்பிடி மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளரிடம் கையளித்தனர். குறித்த மீனவர் சங்கத்தின் கீழ் 56 இடங்களில் கட்டுவலை மீன்பிடி இடம்பெறுகிறது. மேற்படி கட்டுவலையில் இருந்து மீன்களை சிலர் திருடுகின்றனர். கணவாய் மீன்களை பிடிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தும் விசேட தூண்டில்களால் கட்டுவலைகள் சேதமடைகின்றன. வலைகள் சேதமடைவதால் கூட்டில் இருக்கும் மீன்கள் வெளியேறிவிடுகின்றன. 1935 ஆண்டு முதல் 4 தலைமுறைகளாக கட்டுவலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபடும் தமது வாழ்வாதாரத்தை அரசாங்கம் பாதுகாத்து திருட்டில் ஈடுபடுவோரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் இந்த தொழிலை 4 தலைமுறையாக செய்து கொண்டு வரோம். இதைத்தான் நம்பி எங்களோட பிள்ளைகள் எங்களோட குடும்பத்தில் வாழ்வாதாரம் எல்லாம் இருக்குது. இப்போ தற்போது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தான் இந்த களவு தொழிலை மேற்கொண்டு வர்றாங்க. இதுக்கு நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸார் மூலமும் கோர்ட்ஸ் மூலமும் செயல்பட்டாலும் அவங்க எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறாங்க இல்லை. திருடுறவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களே தவிர பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் அவங்க எங்களுக்கு வழங்க இல்லை. நாங்கள் செல்ல வேண்டிய எல்லா இடங்களுக்கு நாங்கள் சென்று வந்திருக்கிறோம். யாராலையும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. கடைசி முடிவாக தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பிளவை கைது செய்ய முடிவு எடுக்கப்படுமானால் அது தொடர்பில் மனு ஒன்றினூடாக நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக சட்டமா அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி உதயகம்மன் பில தாக்கல் செய்துள்ள ரிட் மனு இன்றைய தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. இதன்போதே குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் வால்கர் டர்க்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் செயலகத்தில் உள்ள மனித உரிமைகள் பேரவை அறையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை அமெரிக்காவில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அமெரிக்காவில் இடம்பெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வலுவான நட்புறவையும் நெருங்கிய ஒத்துழைப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்த இந்திய வெளியுறவு அமைச்சரை சந்தித்ததாக அமைச்சர் விஜித ஹேரத் தமது எக்ஸ் கணக்கில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தில் பங்கேற்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் அமைச்சர் விஜித ஹேரத்தும் அமெரிக்கா சென்றுள்ளார். அதன்படி இன்று அமெரிக்க நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்ற உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளர் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார். இதேவேளை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி வெளியுறவு செயலாளர் அலிசன் ஹூக்கரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பொதுவான முன்னுரிமைகள் குறித்து இதன்போது விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. நிதி சேவைகளுக்கான டிஜிட்டல் உள்கட்டமைப்பை உருவாக்குவது அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் என்று இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஃபின்டெக் 2025 மாநாட்டில் ஆளுநர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார். செப்டம்பர் மாதத்தை டிஜிட்டல் மாதமாக அறிவித்து அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்திற்கு பரந்த விளம்பரம் அளிக்கும் நோக்கில் இம்மாநாடு கொழும்பிலுள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. Promoting or making digital financial structure or financial services is not a cost, it's a net benefit to all the stakeholders. Let me elaborate on that. First part, so stakeholders are first the central bank, secondly the commercial banks and banking, fintech, financial services, and lastly the important ones are people and consumers of financial digital financial services. நிதி சேவைகளுக்கான டிஜிட்டல் உள்கட்டமைப்பு இலங்கை மத்திய வங்கி, வணிக வங்கிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும். டிஜிட்டல் மயமாக்கல் குறிப்பாக கட்டண முறைகளை டிஜிட்டல் மயமாக்குவது பண அச்சிடல் செலவை குறைத்து நிதி சேமிப்பை உருவாக்கும். இதன் பயன்கள் மத்திய வங்கியால் மேலும் மேம்படுத்தப்படும். வணிக வங்கிகளின் டிஜிட்டல் மயமாக்கல் முதலீடுகள் அதிக வருமானத்தை ஈட்டும். இது பண பரிமாற்றங்கள் மற்றும் நிதி மேலாண்மையை எளிதாக்கி செலவுகளை குறைக்கும். நுகர்வோர் இதில் அதிக பயனடைவர், ஏனெனில் இது வங்கிக்கு செல்லாமல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள உதவும். டிஜிட்டல் மயமாக்கலை திறம்பட பயன்படுத்துபவர்கள் அதிக நன்மைகளை பெறுவர் என அவர் தெரிவித்தார். For several decades as a regulator, I think it is an important opportunity for Sri Lanka, and it is a matter of proper coordination, collaboration. I think we can leap forward in this digital, promoting digital economy and making the benefits for the country out of the digitalization. That's the first remark I would make. Secondly, this is digital fintech is partly mainly on the digital financial services. It's one important component, but it's not necessarily the only the component. So this is where we are responsible as central bank regulator, digital financial services, how we can promote, how we can make benefits throughout the country up to the last level, including the individuals and MSMEs, everyone. So we can make it work, especially through digital financial services.